கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது மரணம் அடைந்ததற்கு அரசே பொறுப்பு அப்படின்னு கண்டித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட போலீஸ் உயரதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சிவகாசி வழக்கறிஞர் மாரிஷ்குமார் அப்படிங்கிறவரு தாக்கல் செய்த பொதுநல மனுவுல சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த ஒரு பெண் பக்தரோட கார்ல இருந்த நகை திருடு போனது அப்படின்னும் இது தொடர்பாக கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார திருபுவனம் போலீசார் விசாரித்த போது போலீஸ் தாக்கியதுல அவரு இறந்து விட்டாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிரிழந்த அஜித்குமாரோட குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும், எய்ம்ஸ் டாக்டர்கள் குழு மறு பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னும் வழக்க சிபிஐக்கு அல்லது சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்றும்படி உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவுல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் மரியாக்லாட் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. நகைகள் காணாம போனது தொடர்பாக எப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது, ஏன் FIR பதிவு செய்யப்படல, சிறப்பு விசாரணைக்கு மாத்தினது யாரு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இந்த வழக்க சிறப்பு பிரிவுக்கு மாற்றியதற்கான காரணம் தான் என்ன அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அஜித்குமார போலீசார் கொடூரமா தாக்கி இருக்காங்க அப்படின்னும் அவர் மீது மிளகாய் பொடிய தூவி இருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சாதாரணமா கொலை செய்யும் நபர் கூட இது போன்ற கொடூரமான செயல்ல ஈடுபட வாய்ப்பே இல்லை அப்படின்னும் வேதனை தெரிவித்து இருக்காங்க. போலீஸ் விசாரணையில அஜித்குமார் இறந்தது குறித்து மதுரையில 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்ட நீதிபதிகள் அவர்கிட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு காவல்துறையினருக்கு ஆணையிட்டதோடு மட்டும் இல்லாம மேல் நடவடிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது குறித்து வரும் 8ஆம் தேதி தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க.